ஒரு சிற்பி கிட்ட ஒரு கல் கிடச்சிதுன்னா அந்த சிற்பி சிலையாக வடித்து அதை கர்ப்ப கிரகத்தில் கொண்டு போய் வச்சுருவார். அப்போ அந்த சிலையே எல்லாரும் கடவுளாக வழிபாடு பண்ணுவாங்க. ஒரு கல் யாருக்கிட்ட கிடைக்கிதுங்கிறது தான் முக்கியம். துளாராசிக்காரர்கள்ட்ட ஒரு செயல் வருது, துளாராசிக்காரவங்களுக்கு ஒரு நண்பர்கள் கிடைக்கிறாங்க, துளாராசிக்காரவங்களுக்கு ஒரு உறவு கிடைக்குது, துளாராசிக்காரவங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகுறாங்கன்னா நீங்கள் ரொம்ப பாக்கியசாலின்னு அர்த்தம். ஏன்னா துளாராசிங்கிறது ஒரு சிற்பி. நீங்கள் சாதாரண கூழாங்கல்லாம் கூட இருக்கலாம். இந்த துளாராசி கையில் பட்டுடுச்சிங்கன்னா ஒரு வீட்டில் நீங்கள் எப்படி இருப்பீங்க? எல்லாரும் பார்த்து வியக்கப்படக்கூடிய ஒரு கலை வண்ணமாக இருப்பீங்க. அப்படி நல்ல உள்ளம் படைத்த இந்த துளாராசிக்கு எத்தனை கனவு, 1 2 3 சொல்ல முடியாது, சொல்ல முடியாத கனவுகள். அந்த கனவு நிறைவேறணுமா வேண்டாமா? அந்த கனவு நிறைவேறுவதற்கு நமக்கு நம்பிக்கை முதல்ல வேணும், ரொம்ப நம்பிக்கை வேணும். இன்னைய வரைக்கும் நீங்கள் நல்லா வாழ்கிறீங்க, நல்லா வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கனவுல வாழணுன்றதை விட அந்த கனவை நிறைவேற்றுவதற்காக நம்பிக்கையோடு ஓடுறீங்க. அதனால தான் நீங்கள் நிறைய சறுக்கல்களை சந்திச்சிருக்கீங்க, நிறைய விஷயங்களை தோற்றுருக்கீங்க, இன்னும் சொல்லப்போனால் இன்னும் சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்படிப்பட்ட இந்த துளாராசிக்கு ராசிக்கு அதிபதி சுக்கிரன். ராசியிலேயே உங்களுக்கு சனியும் உச்சம் பெற்ற வீடாக, சனிக்கு அது உச்சம் பெற்ற வீடு. உங்கள் ராசிக்கு 2வது வீடு யார் தெரியுமா? கேது உச்சம் பெற்ற வீடு. புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகும்? அந்த கேது ஞானத்தை கொடுக்கக்கூடியவர், ராகு பலத்தை கொடுக்கக்கூடியவர். அதனால தான் போர்க்களத்தில் எப்பயுமே தைரியமாக இறங்கக்கூடியவர்கள் இந்த துளாராசிக்காரர்கள். அதேமாதிரி 5வது வீடு சனியோடைய வீடு. துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம் 5வது வீடு. சனியுடைய செல்ஃப் கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு வீடு. அதனால தான் துளாராசி என்றைக்குமே பூர்வீக புண்ணியஸ்தான் 5வது வீடு செல்ஃப் கண்ட்ரோல் உங்களுக்கு இருக்கும். அதாவது எவ்வளோ வருமானம் வந்தாலும் சரி, செலவு வந்தாலும் சரி, எதையும் எதிர்பார்க்க தோணாது. என்னால் முடியும் போடா, நான் என்ன நம்புகிறேன், இந்த வேர்டை என்றைக்குமே துளாராசி மிஸ் பண்ணாதீங்க. துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. உங்கள் எஃபர்ட் தான் உங்களுக்கு முக்கியம். நீங்கள் எதில் எஃபோர்ட் எடுக்கிறீங்களோ அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதனால் எஃபோர்ட் எடுக்க தயவு செய்து மறுக்காதீங்க. அதே மாதிரி உங்கள் படிக்கிறத நிறுத்தாதீங்க. நீங்கள் நிறையா படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். லேர்னிங் எல்லா விஷயத்துலையும் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டே இருப்பீங்க. லேர்னிங்னா உடனே புத்தகத்தை எடுத்து தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் கடந்து வரக்கூடிய பாதைகள் எல்லாமே லேர்னிங் தான். அதான் துளாராசி. இன்று இவனை படித்தேன், நான் அவனை படித்தேன், அவளை படித்தேன். அது மாதிரி மனிதர்களுடைய மனதை படிக்கக்கூடியவர்கள் இந்த துளாராசிக்காரர்கள். ட்ரூ ஆர் நோ? ட்ரூ தானே? எஸ் ஆர் நோ? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா இந்த துளாராசியை பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்தை நான் அந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். உங்களுடைய ஜேர்னி கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் நீங்கள் என்ஜாய் பண்ணுறதை விட மற்றவங்க தான் என்ஜாய் பண்ணுவாங்க உங்கள் ஜேர்னியில். நிறைய சேலஞ்சஸை அக்செப்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணுங்கள். சேலஞ்சுன்னா தயவு செய்து அக்செப்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுப்பார்கள் இறைவன். இந்த காலம் கை கொடுக்கும். மனுஷன் கை விட்டுருவான், ஆனால் காலம் கை கொடுக்கும். இதுதான் உண்மை. எஸ், ட்ரூ. உங்கள் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு தெரியாமல் இருக்குது துளாராசிக்காரவங்களே. உங்கள் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு தெரியல. ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்கிங்க, நல்லா தெரிஞ்சுங்க. நிச்சயமாக எதாக இருந்தாலும் சரி அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபோக்கஸ் ஷார்ப்பாக்குங்க. ஒரு விஷயத்தின் மீது ஃபோக்கஸை ஷார்ப்பாக்குனீங்கன்னா டபுள் ப்ரொமோஷன், ட்ரிபிள் ப்ரொமோஷன் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை தான். அதே மாதிரி உங்கள் ஃபேஸ் என்றைக்குமே கலக்கம் இல்லாமல் இருக்கணும். அத்தனை சோகம் இருந்தாலும் வெளியில் காட்டிக்கக்கூடாது. எத்தனை சோகம் இருந்தாலும் அந்த ஃபேஸில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதை ஃபாலோ பண்ணுங்கள். காரணம் சுக்கிரன் ஆட்சி பெற்ற வீடு, அழகு நிறைந்த உள்ளம் கொண்டவர்கள். உங்களுடைய எனர்ஜி ரொம்ப வேல்யூபிளான எனர்ஜி. உடம்பே சரியில்லாமல் இருக்கும், வயிறு வலியாக இருக்கும், பிரச்சனையாக இருக்கும், வெளியில் காட்டிக்க மாட்டீங்க.
அதுவும் பெண்களுக்கு இந்த பீரியட்ஸ் டைம்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அதில் முகம் சுளிக்காமல் இருப்பீங்க. பெண் தெய்வங்கள் நீங்கள்லாம் துளாராசியில் பிறந்தவர்கள். எந்த வேலையாக இருந்தாலும் அந்த இடத்துல தீர்க்கமாக இறங்கி செய்வீங்க. இப்படிப்பட்ட துளாராசிக்காரர்களுக்கு ஒரு வில் பவர், உங்களுடைய வில் பவர் தான் உங்களுக்கு ஸ்ட்ராங். அதனால் தெரிஞ்சுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், துளாராசிக்காரர்கள் ஒரு வினாடியை கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் டைம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு. எங்கேயுமே எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் டைமை ரொம்ப மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள். அந்த கடவுள் உங்களுக்கு டைமில் தான் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்குறார். அதை இன்னையிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிவஸ்ரீ அப்போ உங்களுக்கு நிழலாக கண்ணு முன்னாடி தெரிவேன். டைம் ரொம்ப மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள். டைம் இஸ் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக உங்கள் கோல்ஸ் கிளியராக ஆக்குங்க. உங்களுக்கு என்ன கோல்ஸ் இருக்கோ அதெல்லாம் கிளியர் ஆக்குங்க. டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள். டிஸ்ட்ராக்ஷன் ஆகாதீங்க. எந்த விஷயத்துலையும் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாதீங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஒரு 11 பாயிண்ட்டு நான் சொல்ல போகிறேன். அந்த 11 பாயிண்ட்டை 48 நாள் இல்லை 90 நாள் தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக என் உறவுகளே, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கப் போகிறது. நல்லது நடக்கும். உறவுகளே, என்னப்பா அந்த 11 விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இந்த 11 விஷயத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு 48 நாள் அதிலிருந்து 90 நாள் வரைக்கும் கூட மெயின்டைன் பண்ணுங்கள். தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருப்பீங்க. அப்படி மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷத்தை, உங்கள் கனவை நிறைவேற்றப் போகிறது. இந்த கனவை நிறைவேற்றப் போகிறது. ஓகேவா? ஆமாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் தெரியுமா? இந்த கனவு நிறைவேறுற ஒரு காலகட்டத்தில் இந்த சிவஸ்ரீயை கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் உங்கள் கண்ணு முன்னாடி காட்டும். நம்ம என்றைக்காவது ஒரு நாள் ஒரு இடத்துல சந்திப்போம். நல்லது நடக்கும். என்னென்னு சொல்லிடுறேன். 11 விஷயம். முதல்ல, ஒரு நாள் காலையில் எழுந்திருக்கிறோம். காலையில் எழுந்த உடனே நம்ம காலை வேலைகளை முடிச்சுட்டு கண்ணை மூடி ஒரு இடத்துல உட்காடுறோம். 12 தடவை மெதுவாக சுவாசத்தை விடுறோம். நல்ல கவனிங்க. ஒரு தர்பப்புல் பாய் இல்லை ஏதாவது ஒரு ஜமக்காலம் அது மாதிரி ஒன்று போட்டுக்கிறோம். போட்டுக்கிட்டு சுவாசத்தை கண் மூடிக்கிட்டு இந்த நாசியிலிருந்து இந்த நாசிக்கு சுவாசத்தை இழுத்து பொறுமையாக விடுறோம். மெதுவாக 12 தடவை நம்ம சுவாசத்தை பொறுமையாக இழுத்து விடுறோம். நல்லா தெரிஞ்சிங்க. இதை முதல்ல செய்கிறீங்க. சப்பளம் கொட்டி உட்காந்துக்கணும். சார் கீழே உட்கார முடியல, மேலே தான் உட்காந்துக்கணும்னா சோஃபாவில் உட்காந்துங்க. சப்பளம் கொட்டி உட்காரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். முடியலையா, காலை நீட்டி தான் உட்காந்துருக்க முடியுது அப்படின்னாலும் உங்களுடைய மைண்டு உடம்பை நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டு 12 தடவை மெதுவாக உங்கள் சுவாசத்தை இழுத்து விடுங்க. ஃபஸ்ட். ரெண்டாவது, நான் என்னை அறிய ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு 12 டைம் சொல்லுங்கள். நான் என்னை அறிய ஆரம்பிக்கிறேன். நான் என்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இப்படியும் சொல்லலாம். நான் என்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நான் என்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இதை டெய்லி சொல்லணும். காலையில் தான் இதை எடுத்துக்கணும். நான் சொல்கிறது எல்லாமே ஒரு 1/2 hour டைம் தான். மொத்தமே 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது, தினசரி ஒரே தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். எந்த தெய்வம் உங்கள் மனசுக்கு பிடிக்குதோ, இப்போ நான் இத்தனை பதிவு நான் கொடுத்துருக்கேன்ல, உங்கள் மைண்டில் இவ்வளோ நாளில் ஒரு தெய்வத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வந்திருப்பீங்கல்ல, அந்த தெய்வத்தை தினசரி நீங்கள் அந்த தெய்வத்தோட பேசுங்க. ஒரு 2 minutes. இது முதல்ல 12 தடவை, அப்புறமா ஒரு 12 தடவை, அதுக்கு அடுத்தது பிறகு இந்த ஒரு தெய்வத்தை நினச்சிக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த தெய்வத்தோட பேசுங்க. இந்த நாள் நல்லா இருக்கணும், இந்த நாளில் இந்த பிள்ளை இதெல்லாம் நினைக்கிறேன், இதை நான் செய்யணும் அப்படின்னு துர்க்கையோ முருகனோ சிவனோ நீங்கள் யாரை நினச்சிருக்கீங்களோ உங்கள் மைண்டில் தான் வரணும். அடுத்தது, அவங்களுக்குடைய மந்திரத்தை ஒரு 11 தடவை சொல்லுங்கள். சின்ன காயத்ரி மந்திரம், ரொம்ப பெரிய மந்திரம்லாம் எடுத்துக்க வேண்டாம். சின்னதாக ஒரு காயத்ரி மந்திரம். 4வது அதுதான். அந்த தெய்வத்தை நினச்சிக்கணும். 3வது 4வது அந்த காயத்ரி மந்திரத்தை, தெய்வத்தோட காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. அடுத்தது 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள். முதல்ல 5 தடவை, ஒரு 11 தடவை சொல்லிவிட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம், குறைஞ்சது ஒரு 7 நிமிஷமாவது, 5லேருந்து 7 நிமிஷமாவது நம்ம அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள். ஜபம் பண்ணும்போது ருத்ராட்சமோ இல்லைன்னா ஸ்படிகமோ ஏதாவது ஒரு மாலையை வச்சுட்டு கூட ஜபம் பண்ணலாம். கவுண்டிங்கு நமக்கு பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ மைண்டு ரொம்ப அழகாக போகும். அதுக்கடுத்து முக்கியமாக குறைஞ்சது என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஜபம் ரொம்ப நல்லா நமக்கு ரீச் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா 27 to 108 டைம்ஸ் வரைக்கும் கூட பண்ணலாம். எண்ணிக்கையான முக்கியம் இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க. நான் ஆரம்பிக்கும் போது தான் கம்மியாக சொல்கிறேன். போக போக நமக்கு நல்லா பிடிச்சிரும்.
பிடிச்சிருச்சுன்னா நல்லா செய்ய ஆரம்பிக்கலாம். இது ஒன் டே டெய்லி காலையில் ஆரம்பிக்கும் போது இதை செய்யுங்க. சப்போஸ் என்னால் காலையில் செய்ய முடியலன்னா எந்த நேரமாவது ஒரு நாளில் ஒரு நேரத்தை இதை எடுத்துக்குங்க. சார் நான் காலையில் வேலைக்கு போய்ட்டு ராத்திரி தான் வரேன், நான் ராத்திரி வேலை போய்ட்டு காலையில் தான் வரேன்னா எந்த நேரம் உனக்கு முடியுதோ ராஜா, ஒரு குளியலை போடுற, அங்கேருந்து ஒரு இடத்துல உட்கார்ற, 12 தடவை மெதுவாக சுவாசத்தை இழுத்து விடுற, அடுத்தது பார்த்திங்கன்னா நான் என்னை அறிய ஆரம்பிக்கிறேன், நான் என்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிற. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு தெய்வத்தை நல்ல பிரார்த்தனை பண்ணுற, அந்த தெய்வத்திட்ட ஒரு 2 நிமிஷம் பேசுகிறீங்க. அப்புறமா அந்த தெய்வத்தோட மந்திரத்தை சொல்கிறீங்க. அதுவும் 5லேருந்து 10 நிமிஷம் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறீங்க. அதை 27 தடவைலேருந்து 108 தடவை வரைக்கும் சொல்லலாம். ஆனால் எண்ணிக்கை முக்கியம் இல்லை, தொடர்ந்து செய்யுங்க. 7வது என்னென்னா, தினசரி நாம் ஏதாவது ஒரு மந்திரம், திருமந்திரம், திருக்குறள், ஆன்மீக செய்தி எதையாவது ஒன்று படிச்சுக்கணும், கற்றுக்கணும். ஒரு திருக்குறளை டெய்லி எடுத்துக்கலாம், இல்லைன்னா திருமந்திரம் எடுத்துக்கலாம். ஆன்மீக சம்பந்தமான ஒரு செய்தியை தினசரி ஒன்று படிங்க. அடுத்தது இதுதான் ரொம்ப முக்கியம். 8வது, நான் பெரியவன் அல்ல, இல்லைன்னு சொல்லலாம். நான் பெரியவன் இல்லை, நான் சாதாரண ஆள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அகந்தை குறையும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய இடங்களில் நம்ம சாதாரண ஆள்னே நமக்கு தெரிஞ்சாலும் கோபப்பட்டு நான் யார் தெரியுமா அப்படின்லாம் பேசிடுவோம். அப்போ நான் பெரியவன் இல்லை அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வாங்க. இது கொஞ்சம் அது ஒரு 10 தடவை 15 தடவை வரைக்கும் சொல்லுங்கள், டைம் எடுக்கிற வரைக்கும். அடுத்தது, நான் எல்லாம் தெரிஞ்சவன் இல்லை. ரொம்ப அழகான வார்த்தை. முதல்ல என்ன சொன்னோம், நான் பெரியவன் இல்லை அப்படின்னு சொன்னோம். அடுத்தது, நான் எல்லாம் தெரிஞ்சவன் இல்லை அப்படிங்கிறத சொன்னோம். அதுக்கு அடுத்தது, இதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, 2 வேளையும் ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ மௌனமாக இருப்பது. குறைந்தது அழகாக 12 நிமிஷம் மௌனமாக இருந்தீங்கன்னா மனம் சித்தமாகும். அதுவும் முக்கியமாக 2 வேளை மௌனமாக இருங்க. ஒரு நாளைக்கு காலையிலையும் சாயந்தரமும் ஒரு 12 நிமிஷத்தை ஒதுக்கிட்டு பேசாமல் இருங்க. ட்ரை பண்ணலாமா? காலையில் எழுந்ததுலேருந்து காஃபி குடிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி குடிக்கிறதா இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அது வரைக்கும் பேசாமல் நம்ம வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு சாமி பூஜை கூட பண்ணலாம். நம்ம எது வேணாலும் செஞ்சுட்டு ஒரு 12 நிமிஷமாவது பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தது, இந்த மந்திரம், அதாவது உங்கள் உள்ளுக்குள்ளே தினமும் அந்த மந்திரத்தை சொல்ல இந்த மந்திரம் உங்களுக்கு மனனமாக ஆரம்பிக்கும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆக போகிறீங்க. ஒவ்வொருத்தவங்களும் இதை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க. இந்த சிவஸ்ரீ உங்களுக்கு நிழலாக இருப்பேன். இது எந்த நேரம் வேணாலும் பண்ணலாம். காலையில் பண்ணுறது ரொம்ப விசேஷம், முடியல ஈவினிங் தான் பண்ண முடியுதுன்னா நேரம் கிடைக்கிறப்ப இந்த நான் சொன்னதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம், இந்த 11 விஷயத்தை செய்யுங்க. அதை தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், சில விஷயத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. என்னென்ன கடைப்பிடிக்கணும்? மேக்சிமம் உப்பில்லாத எளிய உணவு சாப்பிடுங்க. தேவையில்லாத பேச்சுகளை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இதோடைய அடுத்த பார்ட்டை நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இன்னும் அதை பற்றி நிறைய செய்திகள் உங்களுக்கு வரப்போகுது. மீண்டும் உங்களை ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் நான் சந்திக்கிறேன். நம்ம லைஃப்பில் என்றைக்குமே சில வினாடிகளையும் சில நேரங்களையும் நம்ம சாதாரண நேரமாக கடந்துடக்கூடாது. நான் சொன்ன அந்த 11 விஷயத்தையும் நான் சொன்ன அந்த 2 விஷயத்தையும் கடைபிடிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கனவுகள் நிறைவேறப் போகிறது. உங்கள் நம்பிக்கைகள் ஜெயிக்கப் போகிறது. இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட சறுக்கல்கள்லாம் மாறி, நானும் ஒரு மனுஷன், இந்த மனித வாழ்க்கையில் நானும் இதெல்லாம் சந்திச்சிருக்கேன், இவ்வளோ விஷயத்தை சந்திச்சிருக்கிறேன், இனிமேல் நான் இப்படிலாம் நல்லா இருக்க போகிறேங்கிற ஒரு சபதத்தை எடுக்க போகிறீங்க. எடுப்போமா? சபதம் எடுக்கிறவங்க கமெண்ட்டில் சபதம் எடுக்கிறேன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இதையெல்லாம் பண்ணுறேன்னு சபதம் எடுங்க. இந்த 11 விஷயத்தை கீப் இட் பண்ணுங்கள். இந்த சிவஸ்ரீ உங்களுக்கு ஒரு நண்பனா, ஒரு சகோதரனா, ஒரு குருவா உங்களோட நான் நிழலாக இருப்பேன். இந்த யூனிவர்ஸ் ஒரு அழகான யூனிவர்ஸ். இந்த உலகம் கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளை மீட் பண்ண வைக்கும். நான் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுவேன். மீட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிட்டோன்றதை சொல்ல போகிறோம். சொல்லுவோமா? வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். அன்னை அபிராமியோடைய அனுகிரகத்தில் உங்களை மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.